வைகாசி விசாகம் முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நாளை தினம் மே 22ஆம் தேதி காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23ஆம் தேதி காலை 9:43 மணி வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க நாளை தினம் நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் நீங்கள் விரத வழிபாடு பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செஞ்சால் திருமண பாக்கியம் கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துகள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. நாளை தினம் முருகனுக்குரிய பூஜையின் போது ஓம் சரவணபவா, ஓம் முருகா அப்படின்றத ஏதாவது ஒன்று சொல்லலாம். திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கலாம். முருகனின் பாதங்களை இருக்க பற்றி நம்பி செய்யுங்கள், நல்லதே நடக்கும்.